2023 உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த மீரட் நகர், இங்க பிரேம் நகர் காலனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குதுங்க. இந்த பகுதியை சேர்ந்த ரிட்டையர்டு ஜூனியர் என்ஜினியர் தான் பிரேம்வீர் சிங் உடைய மனைவி சந்தோஷி தேவி. இந்த பிரேம்வீர் சிங் இவர் ரிட்டையர்ட் ஆகும்பொழுது நல்ல ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். அதனால இவருக்கு ஓய்வூதியமா நல்ல பணம் வருது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அருமையான 3 நல்ல பிள்ளைங்க இருந்தாங்க. இதனால தனது ரிட்டையர்டு காலத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தார். இவங்களுக்கு மொத்தம் 3 குழந்தைகள். மூத்தது ஒரு பையன், அவன் பேரு கௌரவ் சிங். இவர் நல்லா படிச்சுட்டு பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது ஒரு மகள், இவங்களுக்கு திருமணமாகி இவங்க தன்னுடைய குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்தபடியா இளைய மகள் இவங்க பிரியங்கா சிங், இவங்க இப்போ டெல்லியில படிச்சுட்டு இருக்காங்க. இப்படி ரொம்ப அற்புதமான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல மற்ற 2 பெண்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. ஆனா கௌரவ் சிங் இருக்காரு இல்லையா, மூத்த பையன், அவருக்கு இப்போதான் லேட் மேரேஜ் பண்றாங்க. அவர் பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு 2023 டிசம்பர் 12 திருமணம், அந்த டேட்டு ஃபிக்ஸ் ஆயிட்டு நவம்பர் மாசத்துல இருந்து கல்யாண வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. எப்பொழுதுமே இந்த சந்தோஷி தேவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 55 வயசு. அவங்களுக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, அவங்களுடைய தங்கை மஞ்சுளா தான் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு யூபியில தான் இருக்காங்க. நவம்பர் மாசத்துல இருந்து தன்னுடைய மகன் வேலைகள், திருமண வேலைகள் நடக்குது இல்லையா, ஒவ்வொரு வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் தன்னுடைய தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. தங்கச்சியும் அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி எப்படிக்கா போயிட்டு இருக்குது வேலை, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சா, மண்டப வேலைகள்லாம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன வேலைகளையும் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வீடுகளும் எப்படிதான் நடக்கும், கல்யாண வேலை ஆரம்பிச்சாவே சொந்த பந்தங்கள்லாம் கூடி பேசிட்டே இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி நவம்பர் மாசம் 10ஆம் தேதி கால் பண்ணியிருக்காங்க தங்கச்சி மஞ்சுளா தான் இந்த சந்தோஷி தேவிக்கு. நைட்டு 10 மணிக்கு கால் பண்றாங்க, கால் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க, போனை இவங்க அட்டன் பண்ணவே இல்லை. அப்படின்னால ஒருவேளை அக்கா தூங்கி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு ட்ரை பண்றாங்க, நவம்பர் 11. மறுபடியும் அக்கா போனை எடுக்கவே இல்லை. திருப்பி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அக்காவுடைய போனுக்கு ட்ரை பண்றாங்க, கிடைக்கவே இல்லை. அடுத்தபடியா அக்கா வீட்டுக்காரு பிரேம்வீர் சிங்க்கு ட்ரை பண்ணாங்க, அவரும் போனை அட்டன் பண்ணல. அப்படின்னால இப்போ மஞ்சுளதாவுக்கு கொஞ்சமா பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனடியா என்ன பண்றாங்கன்னா, அக்காவுடைய வீடு இருந்த ஏரியாவுக்கு கிளம்பி இந்த வீட்டை பாக்குறாங்க. வெளியில கேட்டு பூட்டப்பட்டிருக்குது. சரி, ஒருவேளை இந்த தம்பதிகளா சேர்ந்து அக்காவும் அக்கா வீட்டுக்காரும் வெளியில எங்கேயும் கிளம்பி போயிருப்பாங்க, கல்யாண வேலையா அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இவங்க சந்தேகப்படுற மாதிரி ஒரு விஷயம் அங்க நடந்தது. என்ன தெரியுமா, அந்த வீட்டோட மொட்டை மாடியில அந்த வீட்டோட நாய் கட்டப்பட்டு குலைச்சிட்டு இருந்தது. இது எப்போதுமே நடக்காத ஒரு விஷயம். மொட்டை மாடியில யாராவது நாயை கட்டி வச்சிருப்பாங்களா? இது ஒரு அப்நார்மலா இருந்ததுனால அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்த எல்லா வீடுகளில் உள்ள ஆட்களையும் கூப்பிட்டு மஞ்சுளா என்ன பண்ணாங்கன்னா, வீட்டோட கேட்டை உடைச்சி வீட்டுக்குள்ள போய் வீட்டுடைய பூட்டையும் உடைச்சு அந்த ரூமை திறந்து பாக்குறவங்களுக்கு பேரதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. என்ன அப்படின்னா, வீட்டோட ஹால்ல இந்த பிரேம்வீர் சிங் இருக்கா இல்லையா, அவரு ஏகப்பட்ட முறை கத்தியால குத்தப்பட்டு